இந்த ஒரு குழம்பு போதும். நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தெருவே மணக்கிற மாதிரி தஞ்சாவூர் ஸ்டைல் பொரிச்ச குழம்பு 10 வீடு வரையும் மணக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? மண்பானையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கீறி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். அப்போ தான் பொரிச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த முருங்கைக்காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பொரிச்ச குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய், சோம்பு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா சூடான சாயத்தோட பரிமாறி பாருங்கள். பொரிச்ச குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.